தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Tell me about your family. My family is like a very regular, normal middle class family தாங்க. ரெண்டு பேருமே working parents. ஸோ அவங்களால என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு வந்து நம்ம குழந்தைங்களை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நல்லா படிக்க வைக்கணும். நீங்கள் நல்லா படிக்க வச்சாங்க. அட் த சேம் டைம் நான் வந்து ஐ மெட் மை பார்ட்னர் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் மை ஃபேமிலி. இப்போ அதனால தான் இன்னும் உங்களுக்கு அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், இதுதான் நேச்சுரலாக இருக்கும்ன்றது உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஆமாங்க. ஏன்னா வீடுங்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சு வளர்ந்தவ தான். ஏன்னா இப்போ ஒரு வீடு இருக்கிறப்போ அது ஒரு எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி, அந்த குடும்பத்துக்கே அது எவ்வளோ பெரிய செக்யூரிட்டின்னு தெரிஞ்சு வளர்ந்ததுனால எனக்கு இந்த படம் ரொம்ப சொந்த வீட்டு ஒன்று இருந்துட்டா நமக்கு வாடகை கிடையாது, நமக்கு செலவு கம்மி. பட்னியா இருந்தாலும் என் சொந்த வீட்டுக்குள்ள நான் பட்னியா இருந்துப்பேன்னு. வீடு இருந்துச்சுன்னா வெளி உலகத்தை வந்து எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம். நமக்கு வீடு இல்லைனாதான் வந்து ஒரு அந்த பொருளாதாரத்தை பற்றி ரொம்ப யோசிக்கணும். நீங்கள் ஒரு சினிமான்ற ஒரு கரியரை நோக்கி போகும்போது அப்போ ஏதாவது ஒரு பேரியர் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சா? எங்கள் அம்மா அப்பா அந்த விதத்தில் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கேன். நானும் சரி எங்கள் அக்காவும் சரி. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், அதுக்காக நீயும் வந்து இப்படி ஒரு செக்யூரான வேலை அப்படி கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்டது நீ வந்து ஒரு சுதந்திரமான ஒரு சாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக வளர்றதுக்காக தான். அதை தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உன்னோடது. நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறோம்னா கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இருப்போம். ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு மேரேஜ் அப்படின்றது ஒரு அப்டக்கலாக பார்க்கப்பட்டு இருந்தது இவ்வளோ காலமாக. பட் அதையுமே நீங்கள் உடச்சிருந்துட்டீங்க. ஒரு மிகப்பெரிய ஹிட்டு முதல் நீ முடியும் நீ குட் நைட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வருது இல்லை. அப்போ யாராவது ஏதாவது அட்வைஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்களா? இல்லைங்க, அதுதான் சொல்கிறேன்ல. எனக்கு இது நான் பாக்கியமாக தான் பார்க்குறேன். எனக்கு வந்து உலகத்துக்கு இந்த கேள்வி இருக்குது, என்னை சுற்றி இருக்கிற யாருக்குமே இந்த கேள்வி கிடையாது. கல்யாணம் பண்ணுறது குறிக்கோள் கிடையாது, யாரை கல்யாணம் பண்ணுறது தான் குறிக்கோள். ஸோ நான் இப்போ மீட் பண்ணதுனால எனக்கு கல்யாணம் சரின்னு பட்டுது. எப்படி நான் இந்த படத்தை பண்ணுறது எனக்கு சரின்னு பட்டுதோ, எப்படி அந்த 2 படத்தை பண்ணணும் சரின்னு பட்டுதோ, அதே மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணவும் சரின்னு பட்டுது. அவ்வளோதான். ஹவு சப்போர்ட்டிவ். அதான் சொல்கிறேன், ஹீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கம் மீதா ரகுநாத் அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். 3 BHK ஆக்சுவலாக எனக்கு டீசர் ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய க்ரியேட்டிவான ஒர்க்ஸ் இந்த படத்தில் நான் பார்க்க முடியுது. ஈவன் இந்த இன்டர்வியூ செட்டப் கூட அந்தளவுக்கு க்ரியேட்டிவாக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட காஸ்டிங் இருக்குல்ல, இந்த காஸ்டிங் சொல்லும் போதே நீங்கள் இது எல்லாமே அந்த காஸ்டிங்கே வந்துட்டு ரிசம்பிள் ஆகணும், அந்த ஃபேமிலி லுக் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? இல்லை ஆக்சுவலி அது வந்து டைரக்டர் ஸ்ரீ கணேஷோட மைண்ட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வந்து வெளியே சொல்லலை. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம சரி இவங்க எல்லோரும் இருக்காங்க, இந்த ஸ்கிரிப்டும் நல்லா இருக்குன்னு தானே படம் எடுத்தோம். ஆனால் சேர்ந்து இந்த மாதிரி போஸ்டரில் சேர்ந்து பார்க்குறப்போ ஆமாம்ல ஆக்சுவலி ஜாடெல்லாம் இருக்குல்ல 4 பேருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஸ்ரீக்கு வந்து மைண்டில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவியான மேமுக்கும் நீங்கள் வந்து அப்படியே ரிசம்பிள் ஆகுறீங்க. சித்தார்த் அவர்களோட தங்கச்சி அப்படின்னு சொன்னாலும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த மூவி பிஹைண்ட் த செட்ஸ் வந்துட்டு இப்போ நிறைய படங்களுக்கு வந்து டேரக்டர் வந்து அந்த ஒர்க் ஷாப் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் இந்த படத்துக்கு இருந்தது? இல்லை ஆக்சுவலி வந்து 2 நாள் எனக்கும் சைத்ராங் அவங்க ஐஷுங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க, எனக்கும் அவங்களுக்கும் வந்து சேர்ந்து இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரீடிங் எல்லாம் பண்ணோம். ஸோ ஒர்க் ஷாப் ரீடிங் பண்ணோம். அப்போவே வந்து அதான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தேவியானி மேமாக இருக்கட்டும், சரத் சாராக இருக்கட்டும், சரி சித்தார்த் சார் மீட் பண்ணதுமே வந்து ரீடிங்க்கு தான் மீட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு. ஆனால் அந்த ரீட் பண்ணப்போவே வந்து அந்த ஒரு இமோஷன் ஒரு பாண்டின்னு வாங்கல்ல அந்த கேரக்டர் கூடயும் மித்த கேரக்டர்ஸ் கூடயும், அது வந்து ஆக்சுவலாக அந்த ரீடிங்லேயே ஒரு அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து நாங்கள் ஷூட் போய் அந்த ஃபுல் ஜேர்னியுமே வந்து அந்த ஒரு ஃபேமிலி பாண்டாகவே அது மாறிடுச்சு. ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு படத்துக்குள்ளே போகிறாங்கன்னா ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். தென் அந்த டேரக்டர் யார், அந்த டேரக்டர் முந்தைய படங்கள் என்ன, இவங்களோட மேக்கிங் எப்படி இருக்கும், கோ ஆக்டர்ஸோட ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. நீங்கள் என்னென்னலாம் பார்ப்பீங்க ஒரு படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி? எனக்கு வந்து ஆக்சுவலி மெயினாக இன்ட்யூஷன் தாங்க. ஏன்னா இப்போது டைரக்டர் யார் படத்தை எழுதி டைரக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த காஸ்ட், அது எல்லாமே வந்து அந்த டெக்னிக்கல் க்ரூ அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நல்ல படம் இருந்தாலும் அதை வந்து சப்போர்ட் பண்ணுற காஸ்டிங்கும் டெக்னிக்கல் க்ரூ இல்லாமல் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல படம் ஆகாது. ஏன்னா சினிமா வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம். ஸோ நம்ம சினிமாட்டோகிராஃபரும் சரி நம்ம மியூசிக்கும் சரி எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வரணும். ஸோ அது முக்கியமான விஷயம் தான். ஆனால் அதையும் தாண்டி நம்ம ப்ளே பண்ணுற கேரக்டர் இருக்குல்ல, ஸோ அது வந்து நமக்கு உண்மையாக படுதா, நமக்கு அது ஒரு
பல்ப் எரியுவாங்கல்ல அந்த மாதிரி டிங்குன்னு ஒரு மணி அடிக்கும். அது அந்த கனெக்ஷன் வருதா அப்படிங்கிறது மெயினாக இருக்குது. ஸோ நான் பண்ண முன்னாடி 2 படமே சரி இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி தான் எடுத்தேன். அண்ட் அதையும் தாண்டி ஸ்ரீ வந்து இந்த படத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஸ்ரீ எழுதிய விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அவர் ஸ்கிரிப்ட்லேயே வந்து அவர் நரேட் பண்ணல. அவர் வந்து மீதா நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் படிங்க அப்போவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. ஸோ படித்தோடனே அவருக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான தன்மை என்னன்னா அவர் எழுதுனதில் ஒரு டொனாலிட்டின்னு வாங்க. நம்ம எழுதுகிற விதம் எந்த பாஷையில் எழுதுகிறோம் எந்த மாதிரி ஒரு ஸ்லாங்கில் எழுதுகிறோன்னு இருக்குது. அது பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக எனக்கு வந்து படித்த உடனே ஓ ஆமாம்ல இது ரொம்ப யதார்த்தமாக இருக்கே இது உண்மையாக இருக்கே அப்படின்னு படித்தோன்னே எனக்கு தோணுச்சு. ஆனால் அதே தான் வந்து அவர் எடுக்கிறப்போவுமே எடுத்தார் கரெக்டாக. இப்போ எழுதுறதுன்னு ஒன்று இருக்குது அது எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அவர் வந்து அந்த எடுக்கிறதுமே கரெக்டாக அவர் மைண்டில் என்ன இருந்ததோ அதை அழகாக எங்களுக்கு புரிய வச்சு அதை எடுத்துட்டாரு. இப்போ ஸ்ரீகணேஷோட முந்தைய படங்கள் 8 தொட்டக்கொள்ளாக இருக்கட்டும் தென் குருதியாட்டமாக இருக்கட்டும் ரெண்டுமே அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் மூவிஸ். அப்படிங்கும்போது அவர் எப்படி கம்ப்ளீட்டாக அதுக்கு ஸ்விட்ச் ஆனார்? தென் அவரோட அந்த ஆன்ஸ்பாட் ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு? அதுதான். ஸோ ஐ திங்க் எல்லா ஆர்டிஸ்ட்ஸ்க்குமே இருக்கிறது தான். நமக்கு வேலை வந்து ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணுறது. அது வேறு ஜானரில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய அங்கங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தானே ஆர்டிஸ்ட். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்ரீயுமே வந்து அதான். ஆனால் அவர் என்னன்னா அதான் சித்தார்த் சார் சொல்லிட்டு இருப்பாரு எல்லாமே வந்து அவர் சிரிச்சுட்டே தான் சொல்லுவார். ஆனால் ஒரு ஆக்ஷன் சீனுமே அவர் எப்படி டைரக்ட் பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்படி சிரிச்சுட்டே அப்படியே அவர் கழுத்து மட்டும் நல்லா அறுத்துருங்க அந்த மாதிரி சிரிச்சுட்டே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு போல அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் ஸ்ரீ எப்படின்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சிரிச்ச முகத்தோடயே தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆனால் அவர் மைண்டில் வந்து யூஸ்வலாக எப்படின்னா சில பேர் வந்து கத்தி இல்லை இதுதான் வேணும்னு உட்காருவாங்கல்ல. ஆனால் ஸ்ரீ அப்படின்னா சிரிச்சுட்டே இருப்பார். ஆனால் அவர் மைண்டில் இதுதான் வேணும் இந்த ஸ்டேஜிங் இப்படி தான் இருக்கணும் இவங்க இதுதான் பண்ணணும் மைண்டில் இருக்கும். நம்ம கிட்ட இன்புட்டெல்லாம் வாங்கிப்பார். ஆனால் அவருக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக நமக்கு புரிய வச்சு இல்லை சார் இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை மீதா இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது வாங்கிடுவார். ஸோ இன்புட்ஸை வாங்கினாலுமே அவர் கரெக்டாக என்ன வேணுங்கிறத அவர் வாங்கிப்பார். இந்த படத்தோட அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபேமிலி படம் தென் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரத்குமார் அண்ட் தேவயானி மேம் வந்து ரீயூனைட் ஆகுறாங்க. ஏதாவது உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பீங்களா? அவங்க 2 பேர்கிட்ட அவங்களோட இண்டஸ்ட்ரி வைஸ் நீங்கள் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணீங்களா? அந்த மாதிரியான இன்புட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிப்பீங்களா? இல்லை கண்டிப்பாக. ஏன்னா தேவயானி மேமும் சரி சரத்குமார் சார் சரி சித்தார்த் சாரும் சரி நிறைய ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி லைக் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் சரி அவங்களோட என்னென்ன எப்படி கடந்து வந்தோம் அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ என்னென்ன மாதிரி படங்கள் பண்ணாங்க அந்த படங்களில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருந்துச்சு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது எல்லாமே சொல்லுவாங்க. தேவயானி மேமும் அடிக்கடி சொல்லுவாங்க. தேவயானி மேம் எப்படி சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஆரம்பித்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நிறைய கதைங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ எப்படி மாறுது டெக்னாலஜியாக அது எப்படி மாறுது அப்படின்வாங்க. அண்ட் சரத் சாருக்கு வந்து அதான் சரத் சார் வந்து இஸ் ஆல்வேஸ் யங் எப்பவுமே இளமையாக இருக்கிற மனதாரவும் பார்க்குறதுக்குமே இஸ் நோன் யங்கர் தென் ஹிம் பட் மனதாரவும் இஸ் லைக் வெரி சைல்ட் லைக் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சு அட் த சேம் டைம் வந்து அவரோட ஜேர்னி வந்து அவரோட ஒர்க்கில் எப்போவுமே தெரியும் எவ்வளோ கலந்து வந்திருக்காரு எவ்வளோ டெக்னிக்கலி சவுண்ட் எவ்வளோ ஆர்டிஸ்டிக்கலி சவுண்டுன்னு அது தெரியும். அண்ட் சித்தார்த் சார் எப்படின்னா இப்போது நான் கேட்பேன் இப்படி இந்த லென்ஸ்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இல்லை லைக் இந்த ஒரு ஸ்டேஜ் அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்கிற கேமரா பற்றியோ எதை பற்றியோ அவருக்கு வந்து சினிமா பற்றி எல்லா ஆஸ்பெக்ட்டுமே ரொம்ப டெக்னிக்கலாக தெரிஞ்சவர். அவர் ஆக்டிங் பற்றி இவங்க யாரோட ஆக்டிங் பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் பீப்புள். ஸோ சித்தார்த் சார் ஸ்பெஷலி பிகாஸ் அவர் வந்து ஏடியாவும் ஒர்க் பண்ணியிருக்காரு சினிமாவில் நிறைய துறையில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். அண்ட் தெரியுங்கிறதுக்காக ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டார். ரொம்ப சர்வசாதாரணமாக நமக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தா அப்படியே நமக்கு புரிஞ்சிடும். இப்போது நீங்கள் முன்ன பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க எனக்கு ஒரு விஷயத்தை கேட்கும்போது எனக்கு பல்ப் எரியணும் அப்படி எரிஞ்சால் தான் நான் வந்துட்டு ஐ மீன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எப்படி அந்த பல்ப் எரியிற மொமெண்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல எதை வச்சு உங்களுக்கு பல்ப் எரியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்? முதல் முறைக்கும் இருந்தது எல்லாத்துக்குமே தனித்தனி மொமெண்ட் இருந்தது நான் படிக்கிறப்போ. அண்ட் இதுக்கும் இருந்துச்சு குட் நைட்டுக்கும் இருந்தது. இதுக்கு வந்து எப்படின்னா ஆர்த்தியோட கேரக்டர் யூஸ்வலாக இப்போது வெளியே வந்து பார்க்குறப்ப எல்லாரும் கேட்பீங்க என்ன தங்கச்சி கேரக்டர்னு ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆர்த்தியோட கேரக்டர் நீங்கள் படத்தை பார்த்தா நான் சொல்கிறது விட எனக்கு படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ அவளுக்குன்னு ஒரு ஜேர்னி இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்சு எல்லார் வீட்டிலும் இருக்கா. ஆனால் இது வரைக்கும் அவளை அந்த சாயெல்லாம் காமிச்சது கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு தங்கச்சி உங்கள் வீட்லேயும் இருப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இருப்பா. அவள் அந்த குடும்பத்தில் என்ன ஒரு அங்கமாக இருக்கா என்ன பார்ட் ப்ளே பண்ணுறாங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க.
ஆனால் அது வந்து இது வரைக்கும் இப்படி காமிச்சது கிடையாது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. இப்போ எல்லாராலையும் கனெக்ட் ஆகிக்க முடியுது இல்லை? இப்போ 3 BHKவும் நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு தங்கச்சி, குட் நைட் அப்படிங்கும்போது அது ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணு அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆக முடியாது. டெல் மீ அபவுட் யுவர் ஃபேமிலி. நீங்கள் எப்படி எல்லாத்துக்கும் எப்படி கனெக்ட் ஆகிக்கிற அந்த ஒரு விஷயத்தை இது பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி எப்படி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும். மை ஃபேமிலி இஸ் லைக் வெரி ரெகுலர் நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. கஷ்டப்பட்டு அவங்க அம்மா அப்பா எங்கள் ஸ்கூலில் பட்டு எனக்கும் எங்கள் அக்கா, நான் அக்கா தான். ஸோ எங்களை வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி தான். அவங்க 2 பேருமே ஒர்க்கிங் பேரண்ட்ஸ். ஸோ அவங்களால என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ, சொத்து சோகம் அதெல்லாம் தாண்டி வந்து எங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், அதுதான் வந்து அவங்களோட குறிக்கோளாக இருந்தது. ஸோ எங்கள் 2 பேரும் நல்லா ஏன்னா அங்கே படுகாஸ்ன்னு வேறு ட்ரைபல் கம்யூனிட்டி ஃப்ரம் நில்கிரிஸில். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம குழந்தைங்களை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நல்லா படிக்க வைக்கணும். நீங்கள் நல்லா படிக்க வச்சாங்க, நல்ல எக்ஸ்போஷர் கொடுத்தாங்க, அதுதான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். அட் த சேம் டைம் நான் வந்து ஐ மெட் மை பார்ட்னர் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் மை ஃபேமிலி. இப்போ அதனால தான் இன்னும் உங்களுக்கு அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், இதுதான் நேச்சுரலாக இருக்கும்ன்றது உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஆமாங்க. ஏன்னா இப்போது நான் அவ்வளோ நான் காசுல இருந்து வர்றது கிடையாது. ஏன்னா 2 பேருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூலில் ஃபீஸ்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த ஃபேமிலி தான். ஸோ வீடுங்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சு வளர்ந்தவன் தான். ஏன்னா இப்போ ஒரு வீடு இருக்கிறப்போ அது ஒரு எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி, அந்த குடும்பத்துக்கே அது எவ்வளோ பெரிய செக்யூரிட்டின்னு தெரிஞ்சு வளர்ந்ததுனால எனக்கு இந்த படம் ரொம்ப ரிலேட் ஆச்சு. இப்போ நீங்கள் உங்களோட சின்ன வயசுலேருந்து நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருந்திருக்கீங்களா? இல்லை, இது எங்களுக்கு எப்படின்னா அதான் எங்களுக்கு இருந்த அட்வான்டேஜ் என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் என் தாத்தாவோட ஹெல்ப் பண்ணது ஒரு வீடு கட்டினாங்க ஊட்டியில். அதே வீட்டில் தான் நாங்கள் இப்போ வரைக்கும் அந்த ஊட்டி வீடு அப்படியே தான் இருக்குது. ஸோ அங்கே தான் வளர்ந்து, அங்கே தான் ஸ்கூல் போனேன், எல்லாமே போனேன். அது ஏன் முக்கியம்னு சொன்னேன்னா இஸ் தட் இப்போ அந்த வீடு நமக்கு வீடு இருந்துட்டா நம்மக்கிட்ட காசு இல்லைனாலும் எப்படியாச்சும் பண்ணிடல. ஏன்னா நமக்கு இருக்க இடம் இருக்குது, நமக்கு இருக்க இடம் சொந்த வீடு ஒன்று இருந்துட்டா நமக்கு வாடகை கிடையாது, நமக்கு செலவு கம்மி. ஸோ அதான் சொல்லுவாங்க, யாரோ சொன்னாங்க இப்போ இப்படி நான் பட்னியாக இருந்தாலும் என் சொந்த வீட்டுக்குள்ளே நான் பட்னியாக இருந்துப்பேங்கன்னு. ஏன்னா நமக்கு காசு இருந்துச்சுன்னா அந்த வீடு இருந்துச்சுன்னா வெளி உலகத்தை வந்து எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம். நமக்கு வீடு இல்லைன்னா தான் வந்து ஒரு அந்த பொருளாதாரத்தை பற்றி ரொம்ப யோசிக்கணும். இல்லை வீடு இருந்துச்சுன்னா எப்படியாச்சும் பண்ணி குழந்தைங்கள சாப்பாடு போட்டுடலாம், ஏதாவது பண்ணிடலாம். ஸோ அந்த செக்யூரிட்டி எனக்கு வீடு. ஆக்சுவலாக அந்த சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு ப்ரெஸ்டீஜாகவும் இங்கே நிறைய பேருக்கு ஒரு அது கண்டிப்பாக அது கண்டிப்பாக நிறைய பேர் கன்சிடர் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ப்ரெஸ்டீஜ் எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் சரி, அது நம்ம வீடு. இன்னொரு விஷயம் இருக்குது, நிறைய ஸ்டீரியோடைப்ஸை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க, நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருப்பீங்க போது இப்படியான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சுருக்காங்க, எல்லாம் இது பண்ணியிருக்காங்க போது நீங்கள் ஒரு சினிமான்ற ஒரு கரியரை நோக்கி போகும்போது அப்போ ஏதாவது ஒரு பேரியர் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சு? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவங்க வந்து எங்கள் அம்மா அப்பா அந்த விதத்தில் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கேன், நானும் சரி எங்கள் அக்காவும் சரி. இப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், அதுக்காக நீயும் வந்து இப்படி ஒரு செக்யூரான வேலை அப்படி கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்டது நீ வந்து ஒரு சுதந்திரமான ஒரு சாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக வளர்றதுக்காக தான். அதை தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உன்னோடது. ஏன்னா எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவார், கண்ணா இன்னைக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டேன், இன்னைக்கு நாங்கள் இருக்க மாட்டோம், அது வேறு விஷயம். உன்னால சுயமாக வாழ முடியுமா, உன்னோட வாழ்க்கைக்கு நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து முடியுமா, அவ்வளோதான். உனக்கு பொழைக்க தெரிஞ்சுட்டா நீ எங்கே இருந்தாலும் பொழைச்சிப்பேன். அதனால நல்ல அவங்க எனக்கு எவ்வளோ பண்ணாங்களோ அதை விட 1000 மடங்கு எனக்கு அவங்களுக்கும் பண்ணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பண்ணும். இப்போ சினிமாவில் ஒரு ஸ்டீரியோடைப் இருக்குது, என்னன்னா நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறோம்னா கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இருப்போம். ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு மேரேஜ் அப்படின்றது ஒரு அப்டக்கலாக பார்க்கப்பட்டு இருந்தது இவ்வளோ காலமாக. பட் அதையுமே நீங்கள் உடச்சிருந்துட்டீங்க. ஒரு மிகப்பெரிய ஹிட்டு முதல் நீ முடியும் நீ குட் நைட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வருது இல்லை. நீங்கள் அப்போ யாராவது ஏதாவது அட்வைஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்களா? இல்லைங்க, அதுதான் சொல்கிறேன். எனக்கு இது நான் பாக்கியமாக தான் பார்க்குறேன். எனக்கு வந்து உலகத்துக்கு இந்த கேள்வி இருக்குது, என்னை சுற்றி இருக்கிற யாருக்குமே இந்த கேள்வி கிடையாது. கல்யாணம் இப்போ எனக்கு வந்து நான் என் பார்ட்னரை பார்த்து நான் அவரை காதலிக்காமல் இருந்திருந்தா நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணுறது குறிக்கோள் கிடையாது, யாரை கல்யாணம் பண்ணுறது தான் குறிக்கோள். ஸோ நான் இவரை மீட் பண்ணதுனால எனக்கு கல்யாணம் சரின்னு பட்டுது. எப்படி நான் இந்த படத்தை பண்ணுறது எனக்கு சரின்னு பட்டுதோ, எப்படி அந்த 2 படத்தை பண்ணணும் சரின்னு பட்டுதோ, அதே மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணவும் சரின்னு பட்டுது. அவ்வளோதான். எனக்கு வந்து இதை உடச்சி எறியணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை பண்ணுறேன். எப்போ அது குட் நைட் முன்னாடியே அது நான் அவர் மீட் பண்ணது வந்து ஆமாம் குட் நைட் ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம். குட் நைட் ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம், அது ரிலீஸ்க்கு முன்னாடி.
ஓகே ஹவு சப்போர்ட்டிவ் ஹீஸ் அதான் சொல்கிறேன், ஹீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே அதனால நாங்கள் கல்யாணம் பண்ணதே வந்து அவருக்கு அவர் கரியர் இருக்குது, எனக்கு என் கரியர் இருக்குது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ்வளோ. இப்போ உங்களோட கேரக்டர்ஸ் அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அவரோட கமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இது வரைக்கும் வந்திருக்கு உங்களோட படங்கள் உங்களோட ஆக்டிங்? அவர் அதான் சொல்லலை, என் அம்மா அப்பா எப்படி சப்போர்ட்டிவோ அப்படிதான் அவரும் சப்போர்ட்டிவ். ஆனால் என் ஃபேமிலியும் சரி அவரும் சரி ரொம்ப ஆனஸ்டாக சொல்லிடுவாங்க. இது ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகலை, இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு என்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. தெளிவாக இதுதான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்லுவாங்க. ஒரு விதத்தில் கூட யாருமே அம்மா அப்பாவும் சரி எங்கள் அக்காவும் சரி என் புருஷனும் சரி நம்மளை எப்படி என்கரேஜ் பண்ணுமோ சொல்ல வேண்டியது கரெக்டாக சொல்லி என்கரேஜும் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஹாப்பி ஃபார் யூ. தென் இப்போது 3 BHKல இன்னொரு இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது டீசர் பார்க்குறோம், ஓகே மீதா ரகுநாத் ஹீரோயின் போல அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தாட்ஸ் வருது. அப்புறம் பார்த்தா தான் அந்த டீசர் வந்து இவங்க தங்கச்சி கேரக்டரா, என்ன இவங்க நல்லா ஹீரோயினாக பண்ணுறாங்க, டக்குன்னு ஒரு தங்கச்சி கேரக்டர் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பார்க் எல்லாருக்குமே வரதான் செய்யும்ல. நீங்கள் அதை யோசிக்கவே இல்லையா? அதான் சொல்றேன், இந்த படத்தை வந்து நீங்க பாக்குறப்போ உங்களுக்கே தெரியும் ஏன் ஒவ்வொரு கேரக்டரும் இவங்களா இருக்காங்க, ஏன் இங்க 4 பேர் இருக்காங்க சைத்ரா இந்த போஸ்டர்ல, ஆனா இந்த 5 பேரும் ஏன் இந்த படத்துல இருக்காங்க, ஏன் இவங்க இந்த படம் ஐ மீன் இந்த பர்சன் வந்து இந்த கேரக்டர் ஏன் ப்ளே பண்றாங்க உங்களுக்கு தெளிவா பதில் கிடைச்சிரும். நீங்க ஜூலை 4th படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்போ இந்த தாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஓகே இந்த படத்துல இப்படியான ஒர்க், இப்போ டெக்னிக்கலா இப்போ இவங்க ஏடியா இருந்து வந்திருக்காங்க, சத்குமார் சாருக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னொன்று உங்களுக்கு இந்த தாட்ஸ் அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது? அதுதான். ஸோ நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஆடிஷன் கால் பார்த்துட்டு நான் பிளேஸ்மெண்ட் உட்காரல, ஏன்னா எனக்கு தெரியும் வேலை கிடைச்சிச்சுன்னா அங்கே போயிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ பிளேஸ்மெண்ட் உட்காராம வந்து முதல்ல முடியும்னு ஆடிஷன் கால் டைம்ல இருந்து நான் தர்புகா சிவா அவர்களை மீட் பண்ண டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே நான் சினிமாவில் சந்திச்ச எல்லாருமே வந்து கடவுள் புண்ணியத்தில் எல்லாருமே வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுக்குற ஆளுங்களாக தான் நான் மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டாக இருக்கிறவங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இப்போ மணிகண்டன் அவர்களாக இருக்கட்டும் சரி, நான் வேலை செஞ்ச டேரக்டர்ஸாக இருக்கட்டும் சரி, சப்போர்ட்டிவ் காஸ்டாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. ஸோ அவங்க கிட்ட நான் கேட்கவும் முடியும். அந்த ஸ்பேஸை எல்லாருமே எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னாலும் இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னாலும் எல்லாருக்கிட்ட கேட்க முடியும். அண்ட் கேட்கறத விட அப்சர்வ் பண்ணி என்னால் நல்லா கற்றுக்க முடியும். ஸோ இவங்க எல்லாருமே நல்லா அப்சர்வ் பண்ணி எனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஒர்க்கிங் வித் மணிகண்டன் அவங்கள பற்றி சொல்ல முடியுமா ஏதாவது? அதான் மணி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஹீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், அதையும் தாண்டி ஹீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். ஸோ மணிகண்டன் பற்றி பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கணும். ஆனால் அவர்கிட்ட இருந்து நான் மெயினாக கற்றுக்கிட்டதுன்னா என் வாய்ஸ் பிளேஸ்மெண்ட் வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா மணி வந்து ஹீ இஸ் அ மாஸ்டர் ஆஃப் வாய்ஸ். ஸோ குட் நைட் டப்பிங் டைம் அப்போது அவர் கூட சேர்ந்து தான் டப்பிங் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அவர் பேசுகிறத பார்த்தும் அவர் சொல்கிறத பார்த்தும் எனக்கு தெரிஞ்சுது வாய்ஸ் எங்கே பிளேஸ் பண்ணால் எப்படி எதுக்கு பெட்டராக இருக்குங்கிற புரிதல் வந்து எனக்கு மணிக்கிட்ட இருந்து நிறைய வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு இடத்துல பன் பட்டர் ஜாம் சாப்பிட்ற சீன் நினைக்கிறேன், நான் ஒன்று சொல்லிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அழகாக ஒரு விஷயம்லாம் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கும்போது அந்த படம் குட் நைட் அப்படிங்கிறது உங்களோட கரியருக்கு எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும், ஒரு வாய்ஸ் ஆக்டிங்காக இருக்கட்டும், இந்த விஷயங்களுக்கு எல்லாத்தையும் ஏன்னா அதுதான் உங்களோட எல்லாமாவுமே நான் பார்த்தேன். அது உங்களுக்கு எப்படி அது குட் நைட் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு? குட் நைட் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான படங்க. ஏன்னா அது எடுத்த விதமாக இருக்கட்டும் சரி, நாங்கள் போன ஜேர்னியாக இருக்கட்டும் சரி, அது ரொம்ப குறுகிய காலத்தில் எடுத்த படம் அது. அதனால் அது ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரெயினிங்காக இருந்தாலுமே அதோட ப்ராசஸ் அவ்வளோ என்ஜாயபிளாக இருந்ததுனால எனக்கு வந்து அந்த அந்த ஃபிசிக்கல் கஷ்டம் தெரியல. ஏன்னா 30 நாளில் எடுத்தோன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை. 30 நாளில் எடுத்தோம். அண்ட் டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு எடுத்த படம் அது. அண்ட் அப்போ எனக்கு கோவிட் வர வந்தது. ஸோ லைக் ஃபிசிக்கலாக நிறைய வலி இருந்தது. ஆனால் அந்த அனுங்கிற கேரக்டருக்கும் மோகனுங்கிற கேரக்டருமே வந்து விநாயக் அவர்களும் அந்த இது $1 மில்லியன் அவங்களும் அவங்க ரொம்ப அழகாக அந்த கேரக்டரை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் மணியும் வேலை செய்கிறப்போ எந்த கஷ்டமே தெரியல. ஏன்னா அவரும் மோகனாக தான் இருந்தார், நான் அனுவாக தான் இருந்தேன். அண்ட் ரமேஷ் அவர்களும் சரி, தாத்தா பாட்டியாக இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே வந்து அவங்களோட சேர்ந்த அந்த ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அது ரொம்ப ஆர்டிஸ்டிக்லி ரொம்ப ஒரே பேஜில் இருந்தோம். ஸோ ஆர்டிஸ்டிக்லி ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. அதனால தான் எனக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் கஷ்டத்தையும் தாண்டி அந்த கேரக்டர் ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. இதுக்கப்புறம் அதாவது உங்களோட ஃபில்மோகிராஃபி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப குறுகிய படங்கள் பண்ணியிருந்தாலும் எல்லாமே வெவ்வேறு மாதிரியான ஒரு படங்கள் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்தடுத்து என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க அடுத்தடுத்த படங்கள்? இன்னும் ஆக்சுவலி கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கோம், இது நடந்துட்டு இருக்கு.
அதை பற்றி இப்போ பேச முடியாது. ஆனால் தெர் ஆர் ஃபியூ கேரக்டர்ஸ் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கேரக்டர்ஸ், ஸோ அதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. ஓகே, கங்க்ராட்ஸ். அண்ட் இந்த 3BHK திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும்னு சொல்லிட்டு சினிமா சார்பாக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.